ஃப்ரெண்ட்ஸ், தொடர்ந்து ஒரு 3 நாளா நான் பண்ண பிரம்ம முகூர்த்த பூஜையை உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். காலைல 4 மணிக்கெல்லாம் எந்திரிச்சிட்டேன். மழை பாத்தீங்கன்னா அவ்வளவு மழை. காலையில எந்திரிச்ச உடனே குளிச்சுட்டு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சாமி படைக்க ஆரம்பிச்சிட்டேன். நிறைய பேர் பாத்தீங்கன்னா டவுட் கேக்குறாங்க, வீட்டுல எல்லாம் தூங்குறப்ப பூஜை பண்ணலாமா அப்படின்ட்டு. தாராளமா பண்ணலாம். பூஜை ரூமுக்கு நேரம் மட்டும் படுக்காத அளவுக்கு பாத்துக்கோங்க. நானே பாத்தீங்கன்னா 4:30 மணிக்கெல்லாம் மணி அடிக்க ஆரம்பிச்சிருவேன். எங்க வீட்டுல பாத்தீங்கன்னா அரை தூக்கத்துல தான் இருப்பாங்க. ஏன் நம்ம பூஜை பண்றதுக்கு அவங்க எல்லாம் டிஸ்டர்ப் பண்ணிட்டு தாராளமா அந்த மாதிரி பாத்தீங்கன்னா நம்ம மட்டும் தூங்க கூடாது. பூஜை பண்ணிட்டு இப்ப லீவ், பசங்களுக்கு லீவுன்றதுனால நாமளே பாத்தீங்கன்னா வாசல் தெளிச்சு கோலெல்லாம் போட்டுட்டு போய் தூங்கிடுவோம். அந்த மாதிரி பண்ணவே கூடாது. அது எப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்மளுக்கு பிடிச்சவங்கள வாசல்ல இருந்து வாங்கன்னு கூப்பிட்டு வந்து வீட்டுல வந்து உட்கார வச்சுட்டு நம்ம எதனா குடிச்சு நம்ம தண்ணியோ ஏதோ சாப்பிட கொடுத்துட்டு நான் போய் தூங்க போறேன் அப்படின்ற மாதிரி. அதனால பாத்தீங்கன்னா நம்ம பூஜை எல்லாம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் போய் தூங்க கூடாது. எதோ வேலை இருக்கோ அது மாதிரி சின்ன சின்ன வேலை, பூ கட்டுறது, துணி மடிக்கிறது, அந்த மாதிரி வேலை, அந்த மாதிரிதான் நானும் பண்ணிட்டு இருப்பேன். அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை மட்டும் இந்த பிரம்ம முகூர்த்தம் பண்ணலாமான்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா நம்ம தொடர்ந்து 21 நாள் பண்றதுல தான் நிறைய பலன் இருக்கு நான் நினைக்கிறேன். இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கு, வர வீடியோல ஷேர் பண்றேன். மறக்காம சேனலை